வணக்கம் தலைவா! ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளோட இந்த வீடியோவை நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை இன்று முதல் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 400 ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்திற்குடைய இறுதி தீர்ப்பு இன்று மாலை வெளியிட போகிறாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 10 ஆண்டுகள் ஆகியும் பணி வராமல் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு பணி வழங்க புதிய அரசாணையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோடைய பேச்சுவார்த்தையிலேயே இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன அந்த ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். தமிழக பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்குன்ட்டு தனியான நிதி ஒதுக்கீடு வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த நிதி ஒதுக்கீட்டுடைய இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. 25,000 ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளி கல்வித்துறை மூலமாக நிரப்பப்படுவது உறுதியான உண்மை. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பள்ளி கல்வித்துறையில் நடக்க இருக்கு. இந்த ஆண்டு தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவு எடுக்கிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு. இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே எடுக்க போகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற இந்த ஆட்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை முக்கிய முடிவுகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலமாக எடுக்கப்படுகிறது. அவரும் ஆலோசனை கூட்டத்தில் இறுதிக்கட்ட தீர்ப்பாக கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர்களை எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கிய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வீடியோ